வெல்கம் டு அவர் சேனல் வீடு பேசுது. இன்றைக்கி இட்லி தோசை பேட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 3 கப் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து பச்சரிசி, ஸ்க்ரீனில் காமிச்சேன் இல்லையா, இது வந்து பச்சரிசிலே பெருசாக இருக்கும், இட்லிக்குன்னு போடுறதுக்குனே இருக்கும், வாங்கிக்கோங்க. உளுந்து வந்து நான் உதயம் உளுந்து எடுத்துக்கேன். உதயம் உளுந்து வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. 4 கப்பு மொத்தம் ரேஷியோ, அரிசிக்கு 1 கப் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் லைட்டாக கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்த அரிசி எல்லாமே வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க, நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து நல்ல தண்ணியிலே வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உளுந்து இருக்கிற வாட்டரில் தான் நம்ம வந்து மாவாட்ட போகிறோம், ஊற வச்ச தண்ணியில் தான். ஓகேவா? உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்துக்கு வந்து தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் சேர்த்துக்கணும், ஒரே இதாக ஊற்றக்கூடாது. அப்போ தான் உளுந்து நல்லா வந்து பொங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து ஆட்டிடுச்சு. உளுந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். உளுந்து நல்லாவே பொங்கி வந்திருக்கு. உளுந்து நல்லா ஆட்டி நல்லா பொங்கியிருக்கணும். ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு அரிசி போட்டுக்கோங்க. மாவு எல்லாமே கலந்துருங்க. உப்பு போட்டுக்கோங்க. ஆட்டையிலே கல் உப்பு போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா சால்ட் உப்பு மிக்ஸ் பண்ணியில் போட்டுக்கோங்க. நல்லா இப்போ பார்த்திங்கன்னா மாவு புளிச்சிருச்சு. மார்னிங் ஆட்டோம்னா நமக்கு நைட்டுக்கு வந்து புளிச்சிருச்சு. மாவு ரொம்ப புளிச்சிருச்சு. இட்லிக்கு போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது வந்து இட்லி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி மாவு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றிருக்கேன் நான். இட்லி ஊற்றி இப்போ இட்லி எடுக்கும் போதே இட்லி வந்து நல்லாவே வரும். இப்போ இந்த இட்லியை வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த பேட்டர் வந்து இட்லிக்குன்னு மட்டும் இல்லை, தோசைக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி பேட்டர் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டான இட்லியும் அண்டு கிறிஸ்பியான தோசையும் நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இதே மாதிரி பேட்டரில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.